ஏற்கனவே திமுகவில் அமைப்பு ரீதியாக 23 அணிகள் இயங்கி வரக்கூடிய நிலையில் இன்றைய பொதுக்குழுவின் மூலமாக புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழுவின் தீர்மானங்களின் நேரலை காட்சிகளை பார்ப்போம். 19,997 பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரணம் மற்றும் உதவித்தொகை திட்டங்களின் மூலம் ரூபாய் 25.68 கோடியை வழங்கியதுடன் கடந்த 4 ஆண்டுகளில் 120 மீன்வள உட்கட்டமைப்பு பணிகளுக்காக மொத்தம் 1,849 கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 2023ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவ மக்களுக்கான சிறப்பு மாநாட்டில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான மீனவ நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார். இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பரப்புரை செய்வோம். வணக்கம். தொடர்ந்து அடுத்த தீர்மானம் சுபதா திவாகரன் தொடர்வார். தீர்மானம் 5. தமிழினம் பெரும் சேர்ந்த தலைவர்களுக்கு போற்றும் கழக அரசின் பாராட்டு. கழக தலைவர் உள்ளிட்ட இளைஞர் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் பொதுக்குழு வருகின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் மொழி இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் தொண்டாற்றிய தசைதள தலைவர்களை இந்தியாவின் ஒன்றிய மக்களால் மதிக்கப்பட்ட தலைவர்களுக்கு பாராட்டும் போற்றும் திமுக அரசு எந்நாளும் முன்னோடிகளாக திகழ்கிறது. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் கடற்கரையில் நிறுவனப்பட்ட தமிழ் சான்றோர் சிலைகளும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில் குமரி முனையில் அமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலை, பல தலைவர்களுக்கு நினைவிடங்கள், மணி மண்டபங்கள், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு தலைவர்களுடைய நினைவிடங்கள் அவர்களுடைய புகழும் போற்றும் விதமாக சிலைகள் நினைவிடங்கள் அமைக்கப்பட்டன. எழும்பூர் அருங்காட்சிய வளாகத்தில் உத்தமர் காந்தியடிகள் சிந்துவை ஆய்வு வெளியிட்டு சார்ஜன் மார்ஷல் ஆகியோருக்கு சிலை, அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபம் அவரது முழு உருவச் சிலை, கிண்டியில் காந்தி மண்டபம், திராவிடர் போராளி அயோத்தியதாஸ் பண்டிதர் நினைவிடம் மணிமண்டபங்கள், காந்தி மண்டபம் வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர் கப்பலோட்டிய தமிழர் வஉசி ஆகியோர்களுக்கு சிலை, உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் மகாகவி பாரதிதாசன் வாழ்ந்த இல்லம் நினைவிடமாக்கப்பட்டது. அவருக்கு மார்பளவு சிலை, வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த இடஒதுக்கீடு போராட்டம், அன்றைய ஆட்சியாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சமூக நீதி தியாகிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் சிலைகள், மணிமண்டபங்கள், பெருங்கலூரில் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரேமலை கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 14 தியாகிகளுக்கு நினைவு மண்டபம், திருச்சியில் பேரரசர் பெரும் முத்தரையர் சா.டி.சி. பன்னீர்செல்வம், எம்.கே. தியாகராயர் பாகவதர் ஆகியோருக்கும் மணிமண்டபம், முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமி அவர்களுக்கும் சிலையுடன் அரங்கம், கடலூரில் விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலி அம்மையார் சிலை, திரு இரட்டைமலை சீனிவாசர் மணிமண்டபங்கள், மயிலாடுதுறையில் மூவல ராமையம்மையார் சிலை மற்றும் புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சிலை, நாமக்கல் சோடர்பாளையத்தில் அல்லல இளைய நாயகர் சிலை, திரு டி.எம். சவுந்தரராஜன், டாக்டர் சுப்பராய நாயகர், கவிஞர் வே. ராமலிங்கம், விடுதலை போராளி களம் கண்ட வீரமங்கை வேலு நாச்சியார், வீராங்கனை குயிலி, வீரன் சுந்தரலிங்கம், வீரன் வெள்ளிக்காலரி, வீரன் வள்ளுவர் சிலை, வேலி அம்பலம் தனி பாளையத்தில் மலையாண்டி வேங்கடபதி என்பதை எத்தலப்பட்டி நாயக்கர் சிலை, சமூகத்தில் காவலர் வி.பி. சிங், கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர், டாக்டர் ஏ.பி.சி. அப்துல் கலாம், வீரமுனிவர் இனமான பேராசிரியர் நாவலர் நெடுஞ்செழியன், ஏத்ரார் குருஸ் பார்நிதி எழுத்தாளர் தியாக நாராயணன் உள்ளிட்ட பல தியாகிகளுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.